அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். என்டிஏ கூட்டணியில் பாமகவிற்கான தொகுதிகள் எத்தனை, அவை யாவை? என்டிஏ கூட்டணியில் 11 கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. அதில் உள்ள ஒரு முக்கிய கட்சிகளில் ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டுபட்டுள்ளது. அன்புமணி தலைமையில் ஒரு அணியும் ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியும் செயல்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் அன்புமணி அணியை உண்மையான பாமக என பலர் கூறி வருகிறார்கள். மேலும் கட்சி மற்றும் சின்னம் போன்றவை தேர்தல் ஆணையத்தால் அன்புமணி அவர்களுக்குத்தான் ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் தற்பொழுது இந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வருகிறது. அது பற்றி நாம் பேச தேவையில்லை. மேலும் என்டிஏ கூட்டணியில் இணைந்த அன்புமணி அவர்களுக்கு 17 எம்எல்ஏ சீட்டும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் வழங்கப்படும் என ஆரம்பத்தில் உறுதியளிக்கப்பட்டிருந்தது. அதே சமயத்தில் தற்பொழுது 18 எம்எல்ஏ சீட்டுகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவருக்கு ராஜ்யசபா சீட்டும் ஒதுக்கப்பட்டு விட்டது. அவர் தற்பொழுது தமிழகத்தில் இருந்து அதிமுகவின் சார்பில் ராஜ்யசபா எம்பியாக இருந்து வருகிறார். மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி வரும் தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லப்பட்டாலும் கூட அன்புமணியை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக ராமதாஸ் அவர்கள் சசிகலாவோடு கூட்டணி அமைத்து ராமதாசும் சசிகலாவும் சேர்த்து 100 தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. குறிப்பாக வட தமிழகத்தில் ராமதாஸ் அவர்கள் 50 தொகுதிகளில் போட்டியிடுவதாகவும், அதே போன்று டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் சசிகலா 50 தொகுதிகளில் போட்டியிடவும் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் ஒரு தரப்பினர் இவர்கள் விஜயோடு கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறி வருகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் என்டிஏ கூட்டணியில் தொகுதி உடன்பாடு நிறைவு பெற்றிருப்பதாக நேற்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 தொகுதிகளிலும், பாஜகவிற்கு 27 தொகுதிகளும், அமமுகவிற்கு 11 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் இதே கூட்டணியில் உள்ள ஐஜேகே, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, புரட்சி பாரதம், ஃபார்வர்ட் பிளாக் போன்ற கட்சிகளும் இடம்பெற்றுள்ளன. அவர்களுக்கும் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு விட்டது. குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி தங்களுக்கு விருப்பமான தொகுதிகளாக சுமார் 25 தொகுதிகளை வழங்கியுள்ளார்கள். அதிலிருந்து ஒரு 18 தொகுதிகளை அதிமுக வழங்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் நாம் காணலாம். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் விருப்ப தொகுதிகளாக கொடுக்கப்பட்ட தொகுதிகள்: தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி, பெண்ணாகரம், தருமபுரி போன்ற தொகுதிகள்; ஈரோடு மாவட்டம் அந்தியூர், சேலம் மாவட்டம் ஓமலூர், சங்ககிரி, விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு, அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம், விழுப்புரம் மாவட்டம் மயிலம், கடலூர் மாவட்டம் நெய்வேலி, சேலம் மாவட்டம் மேட்டூர், கடலூர் மாவட்டம் புவனகிரி, விருதாச்சலம், செங்கல்பட்டு மாவட்டம் சோழிங்கர், திருவள்ளூர் மாவட்டம் கும்பிடிப்பூண்டி, விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம், பெரம்பலூர் மாவட்டம் குன்னம், ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு, திருவள்ளூர் மாவட்டம் திருவொற்றியூர், தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி, திண்டிவனம் அல்லது தருமபுரி மாவட்டத்தின் அரூர் என்ற 25 தொகுதிகளை விருப்ப தொகுதிகளாக பாட்டாளி மக்கள் கட்சி அறிவித்திருக்கிறது. மேலும் இதிலிருந்து கண்டிப்பாக 18 தொகுதிகள் தான் ஒதுக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் அதிமுகவின் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்க உள்ள 18 தொகுதிகளும் எவை என்பது தற்பொழுது வரையிலும் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் கூட ஏறக்குறைய அந்த தொகுதிகள் எவை என்பது இறுதி செய்யப்பட்டு விட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது. அந்த தொகுதிகளை நாம் காணலாம். தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு, தருமபுரி, பெண்ணாகரம், பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர் என்ற 5 தொகுதிகளை பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டு வருகிறது. ஒருவேளை அரூர் தனி தொகுதியை ஒதுக்கவில்லை என்றால் அதற்கு பதிலாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தொகுதியை ஒதுக்க வேண்டும். மேலும் விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டி, வானூர், மயிலம் போன்ற தொகுதிகளையும் கேட்டு வருகிறார்கள். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி கேட்ட தொகுதிகளில் அதிகபட்சமாக தருமபுரி மற்றும் விழுப்புரம் மாவட்டங்கள் அடங்கியுள்ளன. மேலும் கடலூர் மாவட்டத்தில் காட்டுமன்னார் கோவில், சேலம் மாவட்டத்தில் ஓமலூர், சங்ககிரி, ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர், திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறு, பெரம்பலூர் மாவட்டத்தில் குன்னம், திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி அல்லது கும்மிடிப்பூண்டி, அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டம், கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலி என்ற 18 தொகுதிகளை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்க அதிமுக தலைமை முன்வந்திருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. நன்றி.